அத்தை இன்னைக்கு நம்ம வீட்டில் நான்வெஜ் எடுக்கலாம் தே. கறி சோறு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, இன்னைக்கு எடுத்து சாப்பிடலாம் தே. என்னது இன்னைக்கு கறி எடுக்கணுமா? அதெல்லாம் வேணாம், இன்னைக்கு சாம்பாரே வை. பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளோ சிக்கனமாக பழக தெரியணும், எவ்வளோ சிக்கனமாக செய்ய தெரியணும் எல்லாம் பழகிக்கும். சரியா? கறி விற்கிற விலைக்கு இவ்வளோ இப்படி கேட்குற? சரி தே, சாம்பாரே வைக்கிறேன் தே. சரி, கிச்சன் போய் சாம்பார் வைப்போ. எம்மோ, நான் உன் பொண்ணு திவ்யா வந்திருக்கேன். என்ன பண்ணுற? அடி என் பாசம் அவளே, என்னடி திடீர்னு வந்திருக்கா? என்ன விஷயம்டி? அட போமா, நீ வேற. வீட்டில் சாம்பாரம்மா, 1 மாதம் ஆச்சு கறி செஞ்சு. அதான் இங்கே நாக்கு வேறு செத்து போச்சு. அதான் இங்கே சாப்பிட்டு ஒரு நாள் தங்கிட்டு போகலான்னு வந்தேம்மா. 1 மாதம் ஆச்சுங்கிற உன் மாமியார் கழுவி கறி செஞ்சு போட மாட்டாளா? என்ன பண்ணுறா அவங்க உட்காந்துக்கிட்டு? வாரம் கறி சாப்பிடுவேடி. இப்போ போய் அங்கே போய் இப்படி ஆயிட்டேடி. என்னட்ட தெரிய சொல்ல. இரு அண்ணிட்டு சொல்லி உனக்கு கறி எடுத்து சமைக்க சொல்கிறேன். சின்ன பொண்ணு உன் ஆத்து வந்திருக்காடி. இன்னைக்கு கறி எடுத்து சமைக்கலாம், போய் மட்டன் எடுத்துருவா. இந்த மாமியார் கிளை கொழுப்ப பாரு. நான் செய்கிறப்ப வேணான்னுச்சு, இப்போ மவ வந்தோடனே தாம் தூம்னு ஆடுது. மட்டன் எடுக்கணுங்குது. கிளவிக்கு இதே தான் வேலை எப்போ பார்த்தாலும்.